शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। नियोग एवैष पुमान् नियुज्यते नियोग सिद्ध्यै तु पुनर्नियुज्यते परत्र कर्मस्वथवा निवृत्तिषु स्थिति प्रसिद्धेति नियोगवादिनाम्. नियोगवादिगळाल प्राभागरन फल कलंज भक्षणादि निवृत्तौ विशिष्टल फलाभावे पुरुषं प्रेरयितुम् अशक्नुवन् नियोगः निवृत्तेः अनर्थपरिहारत्व कल्पनया अर्थात् प्रवृत्तेरनर्थफलत्वं कल्पयेत् न फलहीन एव इति चेन्न निवृत्तौ प्रेरणाभावः. नियोग एवैष पुमान् नियुज्यते नियोग सिद्ध्यै तु पुनर्नियुज्यते. இந்த நிஷேதஸ்தலத்திலும் ஒரு நியோகம் தான் இருக்குன்னு பிராபாகரனுடைய பட்சம். நிவர்த்தி நியோகம்னு அதுக்கு பெயர் வச்சிருக்கார். அதனால ந களஞ்சம் பக்ஷே என்ற நிஷேத வாக்கியத்திலும் அந்த வாக்கியத்தில் இருந்தும் தெரியறது ஒரு நியோகம் தான். அது எந்த எப்பேற்பட்ட நியோகம்னா நிவர்த்தி நியோகம் சொல்றார். நியோக ஏவைஷ புமான் நியுஜ்யதே புமான் அதிகிருதா நியோக ஏவ சாட்சாத் நியுஜ்யதே. பிரதமதः புனர்நியோகஸ்ய சாட்சாத் ஸ்ருதிசாத்தியத்வாசம்பவாத் நியோக சித்யைது நிவர்த்தி அனுஷ்டானேதி நியுஜ்யதே. அதுதான் சொல்றார். நியோக ஏவைஷ புமான் நியுஜ்யதே நியோக சித்யைது புனர்நியுஜ்யதே. அந்த நியோகம் சித்திக்கிறதுக்காக அபூர்வம் சித்திக்கிறதுக்காக புனர்நியுஜ்யத்தை திருப்பி அந்த நியோகம் பிரவர்த்திக்கிறது. ஏனால் நியோகம் நிவர்த்தி நியோகம் சாட்சாத் கிருதி சாத்தியம் இல்லை, பண்ண முடிகிற ஒன்றும் கிடையாது. நிவர்த்தி என்றது பிரவருத்தி அபாவமாச்ச, அதனால அது கிருதி சாத்தியம் இல்லை. அதனால அந்த நியோகம் சித்திக்கணும்னா திருப்பி நியோகத்தை பண்றார். அந்த விதியை திருப்பி ஸ்ருதிசாத்தியமான ஒரு பொருளை அங்க ஆக்ஷேப பிரமாணத்தினால உபஸ்தாபனம் பண்ணி அதுல புருஷ பிரவருத்தியை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். நியோக ஏவைஷ புமான் நியுஜ்யதே நியோக சித்தியது புனர்நியுஜ்யதே பரத்திர கர்மஸ்வதவா நிவர்த்திஷு ஸ்திதி பிரசித்தா. மற்ற கர்மாக்கள் எப்படி நியோகம் அந்த புருஷனை நியோகிக்கிறதோ அந்த மாதிரி நிஷேதஸ்தலத்திலும் புருஷனே இந்த நியோகம் நியோகிக்கிறது. இது பிராபாகராவுக்கு சம்மதமா இருக்கு. அதுக்கப்புறம் பிரவருத்தராகஸ்ய நிவர்த்தயோ ஸ்திராக தத ஸ்திரத்வாய நியுஜ்யதே புமான் நிவர்த்தி தேசேஷு நியோக புத்திதோ நிவர்த்தி மூர்த்வம் பரிபாலயிஷ்யதி. ननु निवृत्तिर्नाम क्रिया अनुत्पाद तस्याः प्रागेव सिद्धत्वात् कथम् अनुष्ठानम्. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். என்ன கேள்வி? நிவர்த்திர்நாம கிரியா அனுத்பாத. நிவர்த்தி என்ன? அந்த வரவேண்டிய கிரியை வராம இருக்கிறது தான் நிவர்த்தி. இப்போ களஞ்ச பக்ஷணத்திலிருந்து நிவர்த்தி பண்றான்னு சொன்னா என்ன அர்த்தம்? களஞ்ச பக்ஷணம் என்ற ஒரு கிரியை நடக்க வேண்டியதா இருந்தது, ஆனா நடக்கல. கிரியா அனுத்பாத, இதுக்குதான் நிவர்த்தின்னு பேரு. இந்த கிரியா அனுத்பாதம் என்றது ஒரு ஒரு அபாவ பதார்த்தமாச்ச. அது ஒரு பாசிட்டிவா ஒண்ணு கிடையாது, நெகட்டிவ். கிரியா வராம இருக்கிறது, அதை எப்படி அனுஷ்டானம் பண்ண முடியும்? ஏதோ ஒரு பாவ பதார்த்தமா இருந்தா தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். அதனால இந்த நிவர்த்திக்காக நியோகம் பண்றது சொன்னால் நிஷேத வாக்கியம் நிவர்த்தியில நியோகத்தை பண்றதுன்னு சொன்னால் நியுஜ்யமான அது நியுஜ்யமானமா இருந்தா அதை அனுஷ்டானம் பண்ணணும். இப்ப நிஷேதத்தை அனுஷ்டானம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நிவர்த்தியை அனுஷ்டானம் பண்ண முடியாத, பிரவருத்தி இருந்தா தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். அது கிடையாதுன்னா எப்படி அனுஷ்டானம் பண்றது? ஆசங்கை. நனு நிவர்த்திரும் நாம கிரியா அனுத்பாதா தஸ்யாக பிராகேவ சித்தத்வா. ஏற்கனவே அது இருக்கு, இவன் ஒண்ணுமே பண்ணல, ஏற்கனவே இருக்கிறதுனால கதம் அனுஷ்டானம் எப்படி அது பண்ண முடியும் கேட்டா அதுக்கு சொல்றார்
பிரவருத்தராகஸ்ய நிவர்த்தயோ அஸ்திராக தத ஸ்திரத்வாய நியுஜ்யதே புமான். பாருங்க, நமக்கு ஒரு விஷயத்தில் ராகம் இருந்தால், ஆசை இருந்தால், நம்ம பிரவர்த்திக்கிறது இல்லைன்னா கூட அந்த நிவர்த்தி என்றது ஸ்திரமா நிற்காது. உள்ளுக்குள்ள ஆசை வச்சுட்டே இருந்தால் அந்த நிவர்த்தி இருந்தாலும் இப்ப பண்ணாம இருக்க அவ்வளவுதான், அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள ராகம் இருக்கிறதுனால அது சொல்றார். பிரவருத்தராகஸ்ய நிவர்த்தய அஸ்திராக, ஸ்திரம் இல்லை. யாருக்கு ராகம் பிரவருத்தமா இருக்கோ, ஜாஸ்தியா இருக்கோ, ஆசையோட இருந்துருக்கான் அப்படின்னால் அவனுக்கு இருக்கிற நிவர்த்தி, அவன் இப்ப நிவர்த்தனா இருந்தாலும் அந்த நிவர்த்தி அவனுக்கு இருக்கிற அந்த நிவர்த்தி ஸ்திரம்னு சொல்ல முடியாது, அஸ்திராக. அதனால அந்த நிவர்த்தியை ஸ்திரமா பண்ணி வைக்கிறது தான் இந்த நிஷேத வாக்கியத்தினுடைய வேலை. அப்படி சொல்றார் பிரபாகரர். ததா ஸ்திரத்வாய நியுஜ்யதே புமான். அப்ப நிவர்த்தியை அனுஷ்டானம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ராகத்தை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி அந்த நிவர்த்தியை ஸ்திரமா வைக்கிறது. இதுதான் நிவர்த்தியுடைய அனுஷ்டானம் சொன்னாலும் அர்த்தம். இப்படி வரலாம் இல்லையா? இதுக்கு விதாரக பிரயத்னம் ஒரு பேர் வச்சிருக்கான். விதாரக பிரயத்னம் பிரபாகராவுடைய பரிபாஷையில ஒரு டெக்னிக்கல் டேர்ம், விதாரக பிரயத்னம். அந்த பிரவருத்தி இல்லாம இருக்கிற நிவர்த்தி அவஸ்தையை ஸ்ட்ரிக்டா அந்த பிடிச்சுட்டு இருக்கிறது, அப்படியே பிடிச்சுட்டு இருக்கிறது விதாரக பிரயத்னம். அதுக்கும் ஒரு தனி பிரயத்னம் வேணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரயத்னத்தினால என்ன சித்திக்கிறது? அந்த நிவர்த்தி ஸ்திரமா நிக்கிறது. அது நிக்கலைன்னா, இப்ப கலஞ்ச பட்சணத்துல ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகத்தை அப்படியே சப்போர்ட் பண்றதா இருந்தால் இப்போ அந்த பட்சணம் பண்ணலைன்னா கூட எப்பயாவது பண்ண மாட்டான்றது சொல்ல முடியாது. சூறாபானத்துக்கு ஒருத்தருக்கு ஆசை இருக்கு, அந்த ஆசையே இருந்துட்டு இருக்குன்னா எப்பயாவது சூறாபானம் பண்ணுவான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஆசையை சப்ரஸ் பண்ணி அந்த நிவர்த்தியை பரிபாலனம் பண்ணணும்னு சொல்றது யாரு? நிஷேத வாக்கியம். ந சுராம் திடு ந களங்கம் பக்ஷையே, இப்பேற்பட்ட வாக்கியங்கள். அதனால நியோகத்தை தான் சொல்றது நம்மளால சொல்ல முடியும். இது பிரபாகராவுடைய மாட்டம். அது காமிக்கிறார். பிரவருத்தராகஸ்ய நிவர்த்தயோ ஸ்திராக தத ஸ்திரத்வாய நியுஜ்யதே புமான். நிவர்த்தி தேசேஷு நியோக புத்திதோ நிவர்த்தி மூர்த்வம் பரிபாலயிஷ்யதி. அந்த நிவர்த்தி எங்க இருந்த நிவர்த்தி இருக்கோ, இப்ப அவனுக்கிட்ட நிவர்த்தி, இவனுக்கிட்ட இருக்கிற நிவர்த்தியே பரிபாலயிஷ்யதி நியோக புத்திதா. இந்த நிஷேத வாக்கியத்திலிருந்த நியோக புத்தி வந்துடுத்துனால் அந்த நியோக புத்தி வந்தவன் என்ன பண்ணுவான்? ஊர்துவம், அதுக்கு மேல, அதுக்கப்புறம் அது நிஷேத புத்தி வந்த பிறகு நிவர்த்தியும் பரிபாலயிஷ்யதி, அவனுக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற நிவர்த்தியை பரிபாலனம் பண்ணுவான். அதுக்கு மேல அநாத்ய ஜத்தேஷ்ட நிவர்த்தி நிஷ்டா விசிஷ்ட தந்தோஷ்ட நிவிஷ்ட சம்வித் அனன்ய சம்சர்கி பதார்த்த சம்வித் நிவர்த்தி நித்தியேஷி ராஜமார்க்கா. இப்ப என்ன சொல்றார்? சித்தாந்தை சொல்ற மாதிரி இருக்கு. நனு நயர்த்தஸ்ய அபாவஸ்ய பிராபாகரைர் அனங்கீகாராத் அபாவஸ்யைவ நிவர்த்தி சப்தார்த்தத்வாத் கதம் தத்ர நியோகः ததனுஷ்டானம் வா இது சேத் தத்ராஹ. ஒரு கேள்வி பிராபாகராவுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ அபாவம் என்ற பதார்த்தத்தையே இவா ஒத்துக்க மாட்டான். நன்னுக்கு என்ன அர்த்தம்? அபாவம் அர்த்தம். என்ன களஞ்சம் பக்ஷையே, இப்ப ஏற்பட்ட நிஷேத வாக்கியங்கள்ல நன்மை இருக்கு, அந்த நன்மைக்கு அபாவம் அர்த்தம். நன்யர்த்தஸ்ய அபாவஸ்ய பிராபாகரைர் அங்கீகாரா. பிராபாகரால் இந்த நயர்த்தமான அபாவத்தை ஒத்துக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவாளால இந்த வாக்கியார்த்தத்தை சொல்ல முடியும்? கேள்வி. நனு நயர்த்தஸ்ய அபாவஸ்ய பிராபாகரைர் அனங்கீகாராத் அபாவஸ்யைவ நிவர்த்தி சப்தார்த்தத்வா. வரும்போது நிவர்த்தினா பிரவருத்தி அபாவம் தானே. அப்ப நீங்க அபாவத்தை ஒத்துக்க மாட்டேன், அப்ப நீங்க எப்படி இப்படி வாக்கியார்த்தம் உங்களால எப்படி சொல்ல முடியும்?
இதுதான் கேள்வி. அபாவஸ்ய நிவர்த்தி சப்தார்த்தத்வாத் கதம் தத்ர நியோகः ததனுஷ்டானம் வா इति चेत् तत्राह अनाद्यजर्धेश्च निवृत्तिनिष्ठा अविशिष्टदन्तोष्ठ निविष्ट संवित्. இப்ப நிவர்த்தி நிஷ்டா என்ன அது எக்ஸ்பிளைன் பண்றார். அநாத்ய ஜர்தே அது என்ன தெரியுமோ? அநாத்ய ஜர்தி. அநாத்யம் சொன்னால் அனாதி இல்ல, அநாதி என்ற வார்த்தை இல்லைங்க, அநாத்யம். அத்தியம் அர்த்தம் பக்ஷண யோகியம் அர்த்தம். பக்ஷணத்துக்கு எது யோகியமா இருக்கோ அது அத்தியம். அநாத்தியம் சொன்னால் எது பக்ஷணத்துக்கு யோகியம் இல்லையோ அது அநாத்தியம், எது பக்ஷிக்க கூடாததோ அது அநாத்தியம் அர்த்தம். ஜக்தின பக்ஷணம். அப்ப அநாத்திய ஜக்தே அபக்ஷ்ய பக்ஷணத்தியான் அர்த்தம். அநாத்திய ஜக்தே ஒரு வார்த்தை பாருங்க. அபக்ஷ்ய பக்ஷணத்திய நிவர்த்தி தஸ்ய அநாத்யஸ்ய ஜக்தேஹ பக்ஷணஸ்ய நிவர்த்தி நிஷ்டா நாம. அதுல ஒரு நிவர்த்தி அந்த அபக்ஷ்ய பக்ஷணம் பண்ணாம இருக்கிறதா, அபக்ஷ்ய பக்ஷணத்திலிருந்து நிவர்த்தி இருக்கு எனக்கு, நான் அபக்ஷத்தை பக்ஷணம் பண்ண மாட்டேன், இப்பேற்பட்ட ஒரு நிவர்த்தியை நான் பரிபாலனம் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த நிவர்த்தி நிஷ்டா நாம விசிஷ்ட தந்தோஷ்ட நிஷ்ட சம்மித். விசிஷ்ட தந்தோஷ்ட நிவிஷ்ட சம்மித் அது என்ன அர்த்தம்? விசிஷ்ட இது கைவல்யம் உச்சதே, கேவலம் அர்த்தம். கேவல தந்தோஷ்டங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஜத்தி பக்ஷணம். பக்ஷணம்னா என்ன? பக்ஷணம்னா தந்தங்களால சாப்பிடுறதுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிடும்போது முக்கத்தில் இருக்கிற அந்த வியாபாரம் இருக்க, அந்த வியாபாரத்தை தந்தோஷ்ட நிவிஷ்ட சம்மித்னு சொல்றது. அந்த வியாபாரம் இல்லாமல் இந்த தந்தங்களும் ஓஷ்டங்களும் சும்மா இருக்கிறது, கேவலமா இருக்கு, அப்படியே வச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். எது சாப்பிடக்கூடாதோ அது வந்து சேர்ந்தால் சாப்பிடாம இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? சாப்பிடுறதுக்காக எந்த ஒரு அவயவத்துக்கு வேலை இருக்கணுமோ, தந்தத்துக்கும் ஓஷ்டத்துக்கும் ஜிஹ்வா முகம் இதுக்கெல்லாம் வியாபாரம் இருக்கணும். அந்த வியாபாரம் இல்லாம இருக்கிறது. கேவல சம்விதோஷ்டத்துவம், கேவல சம்வித் இல்ல, கேவல தந்தோஷ்ட நிஷ்ட சம்வித்துவம், கேவல தந்தோஷ்ட நிவிஷ்ட சம்வித் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நிர்வியாபாரதையா நியாயமான தந்தாத்ய அவஸ்தானம் அஜத்தி. இந்த என்னுடைய தந்தங்களுக்கும் ஓஷ்டங்களுக்கும் முக்கத்துக்கும் ஒன்னும் வியாபாரம் இல்லை, பிரவருத்தி கிடையாது என்ற ஒரு ஞானத்தோட இருக்கிறது. சம்மித்த சமித்தனா ஞானம் அர்த்தம். இப்ப நிவர்த்தி, இதுக்காக நிவர்த்தி நிஷ்டன்னு பேரு. அது அவையவா இருக்கணும். நான் அது சாப்பிட மாட்டேன், நான் இது சாப்பிடுறதில்லை அப்படின்னா சாப்பிடுறதுக்காக எந்த ஒரு வியாபாரம் தேவைப்படுறதோ, தந்தத்திலையும் ஓஷ்டத்திலையும் கையிலையும் எல்லாம் எங்கெல்லாம் எந்த எந்த வியாபாரங்கள் தேவைப்படுறதோ அந்த வியாபாரங்கள் இல்லாமல் நான் என்னுடைய அவயவங்களே நிறுத்திட்டு இருக்கேன் என்ற ஒரு எண்ணம், இந்த ஒரு சம்வித், இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு விஞ்ஞானத்தோட இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்குதான் நிவர்த்தி நிஷ்டைன்னு பேர் சொல்றார். யார பிராபாகரன் சொல்றார். அனன்ய சம்சர்கி பதார்த்த சம்வின் நிவர்த்தி நித்தியேஷி ராஜமார்க்கா. அப்போ நீங்க அபாவத்தை ஒத்துக்கிறது இல்லையே, சரி நான் அபாவத்தை ஒத்துக்கிறது இல்லை, அப்ப மண்ணுக்கு என்ன அர்த்தம் கேட்டா பிராபாகர் சொல்லுவார், மஞ்சர்த்தோபின்னா அபாவ. மஞ்சுக்கு அர்த்தம் அபாவம் இல்லை, அப்புறம் என்ன? கேவல பதார்த்த சம்வித் அர்த்தம். அந்த வியாபாரம் இல்லாத பதார்த்தம் கேவல பதார்த்தம். இங்க தந்தங்கள் ஓஷ்டங்கள் இப்ப ஏற்பட்ட அந்த சாப்பிடுறதுக்கு தேவைப்படுற அவயவங்கள் இருக்க, அந்த அவயவங்களில் இருக்கிற நிர்வியாபாரத்துவம் இதுதான் மயர்த்தம் இங்க. அப்ப ஒண்ணும் இல்ல, நீ களஞ்சத்தை சாப்பிடக்கூடாது ஒரு நிஷேத வாக்கியம் நம்மளோட சொல்லும் பொழுது அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் கேட்டா, என்னுடைய
அதை சாப்பிட்றதுக்காக எந்த எந்த இந்திரியங்களுக்கு எந்த அவயவங்களுக்கு வியாபாரம் இருக்கணுமோ அந்த அவயவங்கள் நிர்வியாபாரமா வச்சுக்கோ அர்த்தம். அந்த அவயவங்களுக்கு வியாபாரம் வராம நீ காப்பாற்றணும், இப்படி ஒரு அர்த்தம் தெரியுதுன்னு சொல்ற இந்த நிஷேத வாக்கியத்துல. அதனால நன்யக்கு அர்த்தம் அபாவம் என்றது கிடையாதுன்னு அவளுடைய சித்தாந்தம். இதெல்லாம் பிராபாகர மதம். அனன்ய சம்சர்கி பதார்த்த சம்வின் நிவர்த்தி நித்தியேஷி ராஜமார்கா. இதுதான் சரியான லைட் காமிக்கிறார், பிராபாகரருடைய மதம் காமிக்கிறார். ஏஷி ராஜமார்க்கம், இதுதான் ஸ்ட்ரைட் வே. இது அனன்ய சம்சர்கி பதார்த்த சம்வித். அந்த பதார்த்தங்கள், பதார்த்தம்னா இங்க வந்து சாப்பிடுறதுக்கு தேவைப்படுற அவயவங்கள், அந்த கர்மேந்திரியம் ஏதோ இருக்கட்டும், அது அந்த கர்மேந்திரியம் அனன்ய சம்சர்க்கத்தோட இருக்கு. அதுல வந்து களஞ்சத்தினுடைய சம்சர்க்கம் ஏற்படலை. இப்ப ஏற்பட்ட ஒரு ஞானம், இதுதான் இவர் நிஷேத வாக்கியத்திலிருந்து கிடைக்கிறது. அடுத்த ஸ்லோகம். நனு சமீஹித சாதனகாலினோ லசுன கிருஞ்சன லக்ஷண சம்ஸ்ரயா பவதி வாச்சியதயா அபிமதாஸ்ய நோ நன்யதி தத் விநிவர்த்தி நிவேதகா. இதுக்கு அவதாரிக்க நனு எதுக்தம் நாமாதீனாம் அந்யதமஸ்யாபி நிஷேதோ அத்ர பிரத்யக்ஷ விரோதாத் ந சம்பவதி நனோ ந அபாவபரத்வமிதி ததசத் இஷ்டசாதனகாபாவபரத்வம் பரத்வ சம்பவாத் இது கஸ்யசித் சங்காம் உத்தாபயதி. சரி, என்ன கேட்கிறார்? ஒருத்தர் கேட்கிறார், நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. பிராபாகரர்கிட்ட கேட்கிறார் இன்னொருத்தர், நீங்க சொல்றது தப்பு. இங்கே வந்து மண்ணுக்கு அபாவம் தான் அர்த்தம். எந்த அபாவத்தை சொல்றது என்றால் லிங்கர்த்தமான இஷ்டசாதனத்துவத்தினுடைய அபாவத்தை சொல்றது. லிங்குக்கு அர்த்தம் இஷ்டசாதனத்துவம். அப்படின்னா களஞ்சம் பக்ஷையே சொல்லும்போது என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அதனுடைய விபரீதம் சொல்றது நன்ய. களஞ்சம் பக்ஷேதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? களஞ்ச பக்ஷணம் இஷ்டசாதனம் அர்த்தம் கிடைக்கிறது. அப்ப ந களஞ்சம் பக்ஷேன்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது? களஞ்ச பக்ஷணம் இஷ்டசாதனம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடைக்கிறது. இஷ்டசாதனத்வாபாவது களஞ்ச பக்ஷணம், களஞ்ச பக்ஷணம் இஷ்டசாதனம் இல்லை என்ற அர்த்தம் கிடைக்கிறது. இப்படி சொல்லலாமே ஒருத்தர் கேட்கிறார். நனு சமீஹித சாதனகாலினோ லசுன கிருஞ்சன பக்ஷண சம்ஸ்ரயா. லினஹ சமீஹித சாதனதா அர்த்தா. சமீஹித சாதனதான்னு சொன்னால் இஷ்ட சாதனதான் அர்த்தம். சமீஹிதம் இஷ்டம், சமீஹிதம் ஈக்குவல் டு இஷ்டம். சமீஹித சாதனத்துவம் இஷ்ட சாதனத்துவம், இது எதனுடைய அர்த்தம்? லீன் பிரத்யத்தினுடைய அர்த்தம். அது எதில் இருக்கிற இஷ்ட சாதனத்துவம்? லசுன கிருஞ்சன பக்ஷண சம்ஸ்ரயா. லசுன பக்ஷணம் இஷ்ட சாதனம், கிருஞ்சன பக்ஷணம் இஷ்ட சாதனம் தெரியுது. இப்போ அது நிஷேதம் பண்ணும்போது என்ன தெரியுது? பவதி வாக்கியதையா அபிமதாஸ்ய நோ நயபி தத் விநிவர்த்தி நிவேதகா. இந்த வாக்கியத்துல நன்மை சேரும் பொழுது அதனுடைய நிவர்த்தியை காணிக்கிறது. அப்படின்னால் லசுன பக்ஷணம் இஷ்டசாதனம் கிடையாது, கிருஞ்சன பக்ஷணம் இஷ்டசாதனம் கிடையாது. இப்படி நிஷேத வாக்கியங்களால் தெரியப்படுறதுன்னு அர்த்தம். லசுன பக்ஷணம் நிஷித்தம் ந லசுனம் பக்ஷயே அப்படின்னா லசுன பக்ஷணம் இஷ்டசாதனம் இல்லை. ந கிருஞ்சனம் பக்ஷயே, கிருஞ்சன பக்ஷணம் இஷ்டசாதனம் கிடையாது. இப்படி அர்த்தம் சொல்லலாமே, என்ன தப்பு இருக்கு? ஒருத்தர் கேட்கிறார், இஷ்டசாதனத்வாபாவம் தோஷயத்தை நன்யம் சொல்லலாமேன்னு கேட்டால் அதுக்கு பதில் கொடுத்துக்கிறார். ததசத் இஷ்டபலோத்பவ தரிசனால் லசுன கிரஞ்சன பர்யுஷிதாசனாத் நஹி நிஷித்த பதார்த்த நிமித்தக உகலவஹ புருஷஸ்ய ந வித்யதே. பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நிஷேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னால் பிரத்யக்ஷ விரோதம் வரும். எப்படி வரும்னால், பாருங்க, லசுன பக்ஷணம் இஷ்டசாதனம் கிடையாது சொல்ல முடியுமா நிஷேத வாக்கியத்தால? முடியவே முடியாது. ஏனால்
அந்த லசுனம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவனுக்கு அது சாப்பிட்டால் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது அவனுடைய அனுபவமாச்சு, அவனுடைய அனுபவமாச்சு. அது யாருக்கு அந்த பக்ஷ்ய பதார்த்தம் பிடிக்குமோ அவனுக்கு தானே அது ஆசை வருது. அவனுக்கு அது ஆசை வருது மட்டும் இல்லை, அது சாப்பிட்டாச்சுனால் அது இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அவனுக்கு இஷ்டம் தான், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அதனால இஷ்டமான ஒரு பலம் என்ன இஷ்டம்? திருப்தி, சந்தோஷம். அது கிடைக்கிறது என்றது அவனுடைய அனுபவமாச்சு. அப்போ அது எப்படி அந்த அனுபவத்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அனுபவத்தை அபலாபம் பண்ண முடியாது. அனுபவம் இருந்தா இருக்குன்னு அர்த்தம். அதனால இஷ்டம் உனக்கு தட்சிண பட்சணம் இஷ்டத்தை கொடுக்காது எந்த வேதமா இருந்தாலும் வந்து சொல்ல முடியாது. வேதம் சொன்னாலும் ஒரு தப்பு தான், ஏன்னா இஷ்டம் கிடைக்கிறது. அது காமிக்கிறார். தது அசத் அனிஷ்ட பலோத்பவ தரிசனா. இஷ்டமான ஒரு பலம் வர்றதாக தெரிகிறது. எதிலிருந்து? லசுன கிரஞ்சன பரியுஷிதாசனா. லசுன பக்ஷணத்திலிருந்தும் கிரஞ்சன பக்ஷணத்திலிருந்தும் பரியுஷிதமான அன்னத்தினுடைய பக்ஷணத்திலிருந்தும். அது பரியுஷிதம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் யாருக்கு வந்து பரியுஷிதம்னா என்ன அர்த்தம்? பழசுன்னு அர்த்தம். அந்த பழசா இருக்கிற பக்ஷணம் சில பேருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கிறவனுக்கு அது சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால லசுன கிரஞ்சன பரியுஷிதாசனா. அசனம்னா பக்ஷணம். அசனத்தில் இருந்த இஷ்டம் கிடைக்கிறது. மகி நிஷித்த பதார்த்த நிமித்தக சுகலவா புருஷஸ்ய நவித்தியதே. அந்த நிஷித்த பதார்த்தத்தை நிஷித்தத்தை அனுஷ்டானம் பண்ணால் சுக்கமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா? சுகம் கிடைக்கிறது, தற்காலிகமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கிறது. சரி, அப்போ நிஷேத வாக்கியம் எது சொல்றது? அது இப்போ விவேச்சனம் பண்ணணும். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதிருஷ்டதோஷம் பரிஹிருத்ய சம்சதா களஞ்சமாஸ்வாத்ய சுகித்வம் ஆத்மனः உமான் அபோதோபஹத சமீஹதே ததேஷித அபாவபரா நிஷேதகீ. பாருங்கோ, இப்ப யாரு இந்த நிஷேதத்தை உல்லங்கனம் பண்ணி அது அபக்ஷத்தை பக்ஷணம் பண்றான்னு கேட்டால், நிஷேத வாக்கியங்கள் சொல்றது கவனிக்காம பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நிஷேத வாக்கியங்களை எதை வச்சு சொல்றது? அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற நிஷேத வாக்கியத்தினுடைய அபிப்பிராயம் என்ன? அது சாப்பிட்டா உனக்கு எந்த விதமான இஷ்டமும் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. எந்த இஷ்டம் நீ கிடைக்கும்னு விரும்புறியோ அந்த இஷ்டம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் அதோட கூட உனக்கு ஒரு பாகமும் கிடைக்கிறது. அதிருஷ்ட தோஷம் இருக்கு. அதிருஷ்டமான ஒரு பிரத்யவாயம், அதிருஷ்டமான நன்னுக்கு தெரியாத ஒரு பிரத்யவாயம், பாபம் உனக்கு உன்னிடத்தில் வந்து சேருறது. இதுதானே நிஷேத வாக்கியத்தினுடைய அபிப்பிராயம். அவனுக்கு தெரியக்கூடிய சுகம் வராதுன்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்டா கண்டிப்பா வரும். வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது வரட்டும், வராதுன்னு யாரும் சொல்ல. ஆனால் அதோட கூட இந்த அதிருஷ்டமான ஒரு தோஷமும் வரும் நிஷேத வாக்கியத்தினுடைய அபிப்பிராயம் சொல்லணும். இந்த அபிப்பிராயத்தை, இந்த உபதேசத்தை கண்டுக்காமல் அதிருஷ்டதோஷம் பரிஹிருத்ய சம்சதா களஞ்சம் ஆஸ்வாத்ய சுகித்வம் ஆத்மனः உமான் அபோதோபஹத சமீஹதே. அபோதோபஹத சரியான வித்யை இல்லாதவன், விஷயம் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? சமீஹதே, இந்த நிஷித்தத்தை பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவான். ஏன்? அதிருஷ்டதோஷம் பரிஹிருத்ய சம்சதா. சம்சதா உபதேசம் குருவதா விதேகே. இதுல நிஷேதத்தினுடைய அந்த நிஷேதத்தினுடைய நிஷேத வாக்கியங்கள் பண்ற உபதேசத்தை கவனிக்காமல் களஞ்சம் ஆஸ்வாத்திய இப்பேற்பட்ட நிஷித்தங்கள் எல்லாம் சாப்பிட்டு சுகித்வம் ஆத்மனஹா தனக்கு நான் சுகியா இருக்கேன் என்ற ஒரு எண்ணத்தோட அபோதோபகதா விஷயம் தெரியாமல் நிஷேத வாக்கியங்களுடைய அபிப்பிராயம்
புரிஞ்சுக்காமல் யாரு ஒருவன் அப்படி பண்றானோ ஸ்வதீஹிதாபாவபரா நிஷேதகி யஸ்மாத் புமான் ஏவன் பிரார்த்தயமானः அபோதோபகதः களஞ்சபக்ஷணஜன்ய பாவ்ய அனர்த்த அஜ்ஞானகிரஸ்தः. வரக்கூடிய ஒரு அனர்த்தத்தை கவனிக்காதவனா இருந்துட்டு அரண்ய பிரதேசே அதிரமணீய தரிசன இந்திரவாருணி பல பக்ஷணே பிரவர்த்த இவ தத் பரிபாக அனபிஜ்ஞா. இதனுடைய பரிணாமம், இதனுடைய ரிசல்ட் எப்படி வரும் என்றதை கவனிக்காமல் சமீஹதே பிரார்த்தயதே தஸ்மாத் பிராந்தி சித்த பிரார்த்தனா விஷயத்வாத் லிங்கஹ தத் நிவர்த்தி பரோ நனித்யபிப்பிராய. என்ன சொல்றார், இவனுக்கு ஒரு பிராந்தி ஏற்பட்டிருக்க, இதனால ஒன்றும் வராது, எல்லாம் வேதம் சும்மா சொல்றது, அப்படி ஒன்றும் நடக்காது, ஒண்ணுமே எனக்கு வராது, சந்தோஷமாவே இருக்கலாம், இப்படி நினைச்சுண்ட நிஷித்தத்தை அனுஷ்டானம் பண்றவன் ஒரு பிராந்தி சித்தமான ஒரு ஆசை இருக்க அந்த விஷயத்துல, அந்த ஆசையை கெடுத்துறதுக்கு தான் இந்த நிஷேத வாக்கியங்கள் வந்திருக்குன்னு சொல்றது. அப்ப அதுக்கு மேல நரகபாத விவர்ஜன வர்த்மனா அவது விப்ரவதாத் பரமார்த்ததா மம சுகித்வம் இது இச்சதி யத் புமான் ந ததிதீஹ நிஷேத விரோச்சியதே. இது என்ன சொல்றார் கேள்வி இருக்கு. நனு அனுபூயமான பிரார்த்தனா தாதிருஷி கதம் நிஷேதம் சக்கியதே இது கேள்வி சத்தியாக பிராமாணிகத்துவ நிஷேதோபவத்தே. இப்போ இந்த நிஷித்தத்தினுடைய அனுஷ்டானத்தில் இருந்த நிஷித்த பக்ஷணம் உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு நிஷித்தமான ஒரு வஸ்துவினுடைய பக்ஷணத்தில் இருந்த சுராபானம் வச்சுக்கோங்க. இந்த சுராபானம் பண்றதுனால அந்த பண்றவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது என்றது நிஷேத வாக்கியத்தினால சொல்ல முடியாது. அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்றது அவனுடைய அனுபவம் தான். சரி, இப்ப அவனுக்கு அந்த நிஷித்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை கெடுத்த முடியுமா? அதுவும் முடியாதேன்னு கேட்கிறான். அப்ப அது முடியும்னு சொல்றார். எப்படி முடியும்னால், இந்த ஆசை எதிலிருந்து வருது? இந்த ஆசை எதிலிருந்து வருதுனால், இது சாப்பிட்டா எனக்கு ஒண்ணுமே தகராறு வராது, இதுல இருந்து அதிர்ஷ்டமான ஒரு தோஷமும் இல்லை, இதுல இருக்கு திருஷ்டமான சந்தோஷம் ஒண்ணுதான் இருக்கு, தெரியக்கூடிய சந்தோஷம் தான் இருக்கு, தெரியாம தோஷங்கள் ஏதாவது இருக்கு என்றது தப்பு, அப்படி ஒன்றும் கிடையாது என்ற ஒரு பிரமத்தோட இருக்கிறவனுடைய அந்த பிரமத்தை, அந்த பிரமாத்மக ஞானம் அப்பிராமாணிகம்னு சொல்றதுக்கு நிஷேத வாக்கியங்களால முடியும். அப்படின்னால் எந்த ஒரு பிரமையினால இவன் அபக்ஷ பக்ஷணத்தை பண்றானோ அந்த ஞானம் பிரமம் என்றது தெரிவிக்கணும் இல்லையா? அப்ப பிரமம் தெரிஞ்சுட்டா அப்புறம் பண்ண மாட்டான். பிரமம் தெரியாது அவனுக்கு. பிரமம் தெரிவிக்கிறதுக்காக நிஷேத வாக்கியங்கள் வர்றதுன்னு அர்த்தம். என்ன பிரமம் இருக்கு இவனுக்கு? இது சாப்பிட்டா ஒண்ணும் வராது, இதனால எந்த விதமான தகராறும் ஏற்படாது, எந்த விதமான தோஷங்களும் இதுல கிடையாது, இப்படி ஒரு எண்ணம் இதுக்கு. அதனாலதான் அதை பண்றான். ஏதோ ஒரு நிஷித்தத்தை ஒருத்தர் பண்றதுன்னு தான் அதுக்குதான் காரணம் இல்லை. அந்த காரணீபூதமான ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் அப்பிராமாணிகம் காமிக்கணும். அதுதான் நிஷேத வாக்கியத்தினுடைய வேலைன்னு காமிக்கிறார். சொல்றார், நரகபாத விவர்ஜன வர்த்மனா பவது விப்ரவதாத் பரமார்த்ததா மம சுகித்வம் இது இச்சதி யத் புமான் ந ததிதீஹ நிஷேதகிரா உச்சதே. அர்த்தம், பிரம்மவதாதோ பிரவர்த்தமான புருஷோ மம விப்ரவதாத் ஆத்மா அஸ்மாத் மயா கிரியமானாத் நரகபாத விவர்ஜித மார்கேண அனிஷ்ட அனுபந்தித்த பிரகாரேண சுகித்வம் பவது இது எது பரமார்த்ததா பரமார்த்த புத்தியா இச்சதி தன்னா. இப்போ ஒருத்தரை வதம் பண்றதா இருந்தால், அனாவசியமா ஒருத்தரை வதம் பண்றதா இருந்தால் விப்ரவதம், இந்த பிராமண வதத்தை ஒருத்தர் பண்றதா இருந்தால் அதனால ஒன்றும் வராது, ஒரு தப்பான ஒரு நிச்சயம் இருக்கு ஒருத்தனுக்கு, அதனால தானே அப்படி பண்றான். அந்த நிச்சயம் தப்புன்னு காமிக்கிறது. நரகபாத விவர்ஜித வர்த்மனா பவது விப்ரவதா பரமார்த்ததா மம சுகித்வம்.
எனக்கு நரகபாதங்களொன்னும் வராது. இந்த விப்ரவசத்தினால எப்பொழுதும் நான் சுத்தியா தான் இருக்கேன். இது பண்ணாலும் நான் சுத்தியா தான் இருக்கேன். எனக்கு எந்த விதமான தோஷங்களும் இதனால ஏற்படாது என்ற ஒரு எண்ணம் இருக்கேன். தத்துன்னா இது இக நிஷேத விராவுச்சது. அது அப்படி கிடையாது. உனக்கு கண்டிப்பா அதிலிருந்து பிரத்திவாயங்கள் ஏற்படும், பெரிய கஷ்டங்கள் அப்புறம் வரும் என்றது சூச்சனம் பண்றதுக்காக நிஷேத வாக்கியங்கள் வந்திருக்குன்னு சொல்றது. அதுதான் ஸ்பஷ்டமா இன்னும் காமிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. பிரமாணதோ நாஸ்தி நிஷித்த கர்மண பலஸ்பிருஹாதிஷ்ட பயம் வினாதவ தமாத் அபோத பிரபவாத் பிரவர்த்தசே ந தாதா மானேன பலஸ்பிருஹாத்ரதே. பிரமாணதோ நாஸ்தி நிஷித்த கர்மண பலஸ்பிருஹா. இந்த நிஷித்த விஷயத்துல அதனுடைய ஒரு பலத்துல உனக்கு எப்படி ஆசை வந்துருச்சுனால் அது பிரமாணத்தினால வந்தது கிடையாது, உன்னுடைய வாசனையினால வந்தது. எதெல்லாம் நிஷித்தமா இருக்கோ அது பண்றதுக்கு உனக்கு எப்படி ஆசை வந்தது? ஒரு பிரமாணம் மூலகமா வந்தது கிடையாது. ஆனா எப்படி வந்தது? உன்னுடைய துரிதத்தினால வந்தது. உன்னுடைய வாசனை அப்படி இருக்கு, அதனால வந்தது. பிரமாணத்தோ நாஸ்தி நிஷித்த கர்மண பலஸ்பிருஹா அதிருஷ்ட பயம் வினா தவ. உனக்கு அதிருஷ்டத்தில் பயம் இருந்தால் நீ அது பண்ணக்கூடாது. அதிருஷ்டத்தில் பயம் இருந்தால் நீ பண்ணக்கூடாது. அப்படின்னா எல்லா கர்மாவுக்கும் நம்ம தெரியக்கூடிய பலம் மட்டுமே இல்லை, தெரியாத இன்னொரு பலவும் இருக்கு. அது எப்படி இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. அது பிரமாணத்திலானதான் தெரிஞ்சுக்கணும். அதனால ஏதாவது ஒரு வேத வாக்கியமோ பிரமாணமோ பிரமாண வாக்கியங்கள் நிஷேதத்தை பண்றதா இருந்தால் அது கண்டிப்பா அதுல இருந்த ஒரு துரதிருஷ்டம் கிடைக்கும், பாபம் கிடைக்கும் என்றது யோசிக்கணும். அந்த பாபத்துல பயம் இருந்தால் நிஷித்தத்தை பண்ணக்கூடாது என்ற எண்ணம் வரும். பிரமாணத்தோ நாஸ்தி நிஷித்த கர்மண பலஸ்பிருஹா அதிருஷ்ட பயம் வினா. அதிருஷ்டத்துல பயம் இல்லாமல் உன்னால் இது பண்ண முடியாது. பிரமாத் அபோத பிரபவாத் பிரவர்த்தசே. நீ தெரியாம பண்ணிட்டு இருக்கப்பா. பிரமாத் அபோத பிரபவாத் பிரவர்த்தசே. அபோதத்திலிருந்து அஜ்ஞானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரமையினால நீ பிரவர்த்திக்கிறதுப்பா. தாதா மானேன பலஸ்பிருஹா. இந்த யாசை என்றது உனக்கு ஒரு பிரமாணத்தினால கிடைச்சது கிடையாது, உன்னுடைய விருதத்தினால கிடைச்சது. இது ஸ்ருதி சாஸ்தி. அடுத்த ஸ்லோகம் இதுதான் ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கிறது. இது ஸ்ருதி சாஸ்தி நிஷித்த கர்மணி பிரவருத்திமந்தம் புருஷம் நயன்யதமான வாக்கியங்கள், நன்யோடு சேர்ந்த வாக்கியங்கள். ந சுராம் விவேக் ந பிராமணம் தன்யாத். இப்பேற்பட்ட நிஷேத வாக்கியங்கள் ஸ்ருதிகள் என்ன பண்றது? என்ன உபதேசத்தை பண்றது? நிஷித்த கர்மணி பிரவர்த்திமந்தம் புருஷம் ஸ்ருதி சாஸ்தி உபதேசம் பண்றது. என்ன உபதேசம்? இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி உபதேசம் பண்றது. அஜாயம் அர்த்தோபகிருத பிரமாந்தரை நஹி பிரமாணைர் அபரைர் விருத்தியதே. இந்த ஒரு அர்த்தம், இந்த ஒரு தாத்பர்யார்த்தம் மற்ற பிரமாணங்களுக்கு விருத்தம் இல்லை, மற்ற பிரமாணங்களுக்கு விருத்தம் இல்லை. அதனால இப்படிதான் நிஷேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் தீர்மானம் பண்ணலாம் சொல்றார். புஜங்க போகம் சுகுமார சீதலம் நிதாக சந்தாப நிவர்த்தையே சிசும் பிரமாத் உபாதித்சு உதீக்ஷ்ய காதரா நிவர்த்தையே தத் ஜனனி யதா ததா. இப்ப சொன்ன விஷயத்துல ஒரு திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். ஒரு குழந்தை ஒன்னும் தெரியாம என்ன பண்றான், ஒரு பாம்பை பிடிக்க போறான். புஜங்க போகம் சுகுமார சீதலம் நிதாக சந்தாப நிவர்த்தையே. ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப உஷ்ணமா இருக்கு. இந்த உஷ்ணத்துக்கு என்ன பண்ணலாம்? இப்ப முன்னாடி ஒரு சர்ப்பம் வந்திருக்கா, அந்த சர்ப்பத்தை போய் குடிச்சா இந்த உஷ்ணம் கொஞ்சம் கம்மியாயிடும்னு நினைச்சிருந்த ஒரு சிசு, ஒரு குழந்தை அந்த புஜங்கத்தை சர்ப்பத்தை புடிக்கிறதுக்காக பிரயத்னப்படுறான். இது பார்த்து என்ன பண்றான்? அம்மா
பிரமாத் உபாதித்தும் உதீக்ஷியா, அந்த குழந்தைய பார்த்துண்ட பிடிக்காதப்பான்னு சொல்லி உடனே போய் இந்த குழந்தைக்கு அதிலிருந்து நிவர்த்தையே, குழந்தை நிவர்த்திக்கும்படியா பண்றான். பண்றது இல்லையா? அந்த மாதிரி நிஷேத வாக்கியங்கள் நிஷித்தே அனிஷ்டஜனகே கர்மணி பிரவருத்தம் புருஷம் நிவர்த்தயந்தி, அனிஷ்டத்துக்கு காரணமான கர்மாக்களில் பிரவருத்தியோட இருக்கிற புருஷனை மனுஷனை நிவர்த்தி பண்றதுக்காக நிஷேத வாக்கியங்கள் இருக்கு. அது சொல்றார், பிரமாத் அனர்த்தஸ்ய நிதானம் ஆதராத் கிருதார்த்ததாயை லசுனாதி பக்ஷணம் மனன்யதா வைதிக சோதனாப்யசோ விதிச்சும் ஆலக்ஷ நிவர்த்தயிஷ்யதி. வைதிக சோதனையும் நிஷேத வாக்கியங்களும் இப்படிதான் பண்றார். இப்படி பிரமாத் அனர்த்தஸ்ய நிதானம் ஆதராத் கிருதார்த்ததாயை லசுனாதி பக்ஷணம், எது நிஷித்தமா இருக்கோ அதை பண்ண விரும்புறார் ஒருத்தர். இதுக்காக, இது ஒரு சந்தோஷத்துக்காக ரொம்ப ஆதரவோட பண்ண விரும்புகிறார். நிஷித்த பக்ஷணாதிகளை பண்ண விரும்புறது ஆசைப்படுறார். அப்படி இருக்கும் பொழுது நயன்விதா வைதிக சோதனா பேசும், அந்த நன்ய கடிதமான நன்யோடு கூட இருக்கிற வாக்கியங்கள், நயன்விதமான வாக்கியங்கள், நகுரியா அப்பேற்பட்ட வாக்கியங்கள் அசௌக்கியம் கரோதி விதிச்சும் ஆலட்சிய, அது பண்றதுக்கு பிரயத்னப்படுற அவனே நிவர்த்தைஷ்யதி, அதுல இருந்த விலகும்படியா பண்றது சொல்லி அந்த நிஷேத வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை காண்பிக்கிறார். இதோட முடிக்கிறேன். நமஸ்காரம்.